வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாங்காவை வச்சு மேங்கோ கேண்டி தான் செய்ய போகிறோம். மேங்கோ ரோல் எந்த அளவுக்கு 90s கிட்ஸோட ஃபேவரட்டோ அதே அளவுக்கு மேங்கோ கேண்டியும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேண்டி தான். இந்த மேங்கோ கேண்டி செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். என்ன, இந்த மேங்கோ கேண்டி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து மேங்கோ கேண்டி வந்து கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை எடுத்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாங்காவையுமே நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை யூஸ் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாங்காங்கிறனால, அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மாங்காவை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்ஸ் டுடே சேனலில் மாங்காவை வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாங்காவையும் வந்து நம்ம இந்த மாதிரி பீசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பீசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பீசஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கொதி விடணும். இதுக்குன்னு ஒரு பதம் இருக்குது, அது வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது லைட்டாக கொதிக்க வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் பீசஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலரி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, உங்களுக்கு எப்படி இதை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி குத்துனீங்கன்னா அது வந்து நல்லா உள்ளே இறங்கணும். இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா அது வந்து நல்லா குழஞ்சிடும். நம்ம அந்த மாதிரி விடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குத்துனோம்னா நல்லா இறங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் இருக்க அந்த மாங்காய் ஸ்லைசஸை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் பீசஸ் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து கரண்டியில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 5 மாங்காய்க்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த குலுக்கி விட்ட மாங்காவை வந்து 2 நாளைக்கு வந்து இந்த சர்க்கரை தண்ணியிலேயே நம்ம ஊற விடலாம். அப்பப்போ இதை வந்து காலையில் சாயந்தரம் வந்து கலரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் பீசஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அந்த சர்க்கரையில் வந்து ஊறிடுச்சு. சூப்பராக வந்து 2 நாளைக்கு நான் வந்து ஊற விட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து தனித்தனியாக அந்த மாங்காய் ஸ்லைசஸை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2 நாளைக்கு நம்ம வெயிலில் காய வைக்கணும். அப்படி உங்கள் ஊரில் வெயில் இல்லை, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேன்லேயே வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கலாம். மாங்காவை ஊற வச்சுருந்தேன் அந்த சர்க்கரை தண்ணி வந்து நீங்கள் சர்பத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து 2 நாளைக்கு வந்து நல்ல வெயிலில் வைக்க போகிறேன். பாருங்கள், மார்னிங்கே நல்ல வெயிலுங்க இங்கே. இதை வந்து 2 நாளைக்கு நல்லா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா காய வைக்கலாம். பாருங்கள், 2 நாளுக்கு அப்புறம் அது வந்து எவ்வளோ நல்லா வந்து காஞ்சிருக்குன்ட்டு. நான் அப்பப்போ அந்த பக்கம் போகும்போது 1-2 சாப்பிட்டேங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த கேண்டி மேலே நம்ம தூவி விட்டு இதை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறோம்னா இது நல்லா ட்ரையாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மேங்கோ ஸ்லைசஸையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மேங்கோ கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.